Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா questions for the day வந்து பார்க்க போகிறோம் for prelims 2021. So இதில் first question, which of the following countries are part of the 5 eyes intelligence system seen in the news recentlyன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 countries கொடுத்துருக்காங்க. கனடா, நியூசிலாந்து, இந்தியா, சவுத் கொரியா, ஜப்பான், யுனைடெட் கிங்டம். ஸோ 5 ஐஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வந்து 5 கண்ட்ரியை சார்ந்தது. ஸோ அந்த 5 கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா, நியூசிலாந்து, யுனைடெட் கிங்டம், அதுக்கப்புறம் இன்னும் 2 கண்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து ஆஸ்திரேலியா, இன்னொன்று வந்து யூஎஸ். சரிங்களா? ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து 1, 2 and 6. ஸோ இது இல்லாமல் ஆஸ்திரேலியா, யூஎஸ் இருக்குது. ஸோ 5 ஐஸ் ஏன் நியூஸில் இருக்குன்னா பிகாஸ் கொரோனா வைரஸ் வந்து சைனாவில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்தவங்களே இவங்க தான். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் ப்ரரம்? PRARAMBH, ரரம்னு சொல்லலாம், இல்லை P silent. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் an initiative of the Department of Promotion of Industry and Internal Trade to promote MSME sector. The second Param event was held in Delhi in 2020. The Param event is an initiative under Atmanirbhar and is open to Indian manufacturers onlyன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பரம் இனிஷியேட்டிவ் பற்றி பார்த்துருவோம். ஸ்டார்ட் அப் இந்தியா இன்டர்நேஷ்னல் சப்மிட். ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா இன்டர்நேஷ்னல் சப்மிட். ஸோ இந்தியன் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் ஹேஸ் மேட் பிக் ப்ரோக்ரஸ் இன் த லாஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பரம் ஈவெண்ட் தான் வந்து இட் இஸ் இன்னாகுரல் ஈவெண்ட் டெல்லியில் நடந்தது, செகண்ட் கிடையாது. 2-day Param Startup International Summit begin New Delhi today with members of BIMSTEC. ஸோ BIMSTEC மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஸோ BIMSTECல இருக்கிற மெம்பர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இவங்க எல்லாமே வருவாங்க. அண்ட் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த இன்னாகுரல் ஈவெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் டிக்ளேரிங் த சம்மிட் ஓப்பன் த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் Shri Piyush Goyal said that the summit is a demonstration of neighborhood first policy பற்றி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதனால BIMSTEC countries எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் which will boost our partnership among the member countries. And yeah, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா none of the above. ஸோ மூணுமே வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்ம நிர்பர் கிடையாது, இட் இஸ் அ ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் ஒன், none of the above. Commonwealth of Independent States CIS is a regional intergovernmental organization of 9 Latin American countries. US, India and China are observer states in CIS ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா neither 1 and 2. ஆக்சுவலாக 9 countries தான், பட் நாட் லாட்டின் அமெரிக்கன் countries. Commonwealth of Independent States அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் Latin American countries. ஸோ இது வந்து போஸ்ட் சோவியட் ரிப்பப்ளிக் இன் யுரேஷியா. ஸோ சோவியட் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆச்சு 1991. அதுக்கப்புறம் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆன சோவியட் கண்ட்ரீஸ் வந்து ஒன்றா சேர்ந்து 9 countries ஒன்றா சேர்ந்து ஆரம்பிச்சது தான் காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யூஎஸ்ஏ, இந்தியா அண்ட் சைனா வந்து அப்சர்வர் கிடையாது. அப்சர்வர் வந்து 2008 வந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் மங்கோலியா வந்து இட் பிகேம் த அப்சர்வர் ஸ்டேட்ஸ் ஆஃப் CIS. So neither 1 and 2. Next one, recently which of the following tiger reserves was included in the World Network of Biosphere Reserves under the UNESCO's Man and Biosphere Map ப்ரோக்ராம்னு இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம். பிலிபிட் டைகர் ரிசர்வ் வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது, பக்ஸா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, பெஞ்ச் மத்திய பிரதேஷ், பன்னாவும் வந்து மத்திய பிரதேஷ். ஸோ இதோட லொக்கேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அருணாச்சல் பிரதேஷில் வந்து ஒரு டைகர் ரிசர்வ் வந்து கேட்டிருந்தாங்க, சும்மா சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸோ பிலிபிட் மற்றும் யூபி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சத்தில் ரொம்ப ஃபெமிலியராக நியூஸில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கடைசியாக ஆட் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னா டைகர் ரிசர்வ் தான் ஆட் பண்ணாங்க. ஸோ மேப் ப்ரோக்ராமில் அண்ட் வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் 12 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. நீலகிரி, கல்ஃப் ஆஃப் மன்னார், சுந்தர்பன்ஸ், நந்தா தேவி அப்படின்னு. ஸோ அதுக்கான சாங்ஸும் வந்து நான் ட்ரிக்ஸில் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேர்ன் த்ரூ சாங்ஸ்னு இருக்கும். அதில் வந்து 12 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸையும் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து மேப்பில் இருக்கிறது, மேப்பில் இல்லாததும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ சாங் மூலிமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்,
நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இன்க்ளூட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார்பன் மோனாக்சைடு, ஓசோன், கார்பன் டை ஆக்சைடு, லெட், அமோனியா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சதெல்லாம் வந்து நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் 8 கேஸஸ் வந்து இருக்குது. இதை வச்சு தான் வந்து ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ கார்பன் மோனாக்சைடு, ஓசோன், லெட், அமோனியா, PM10, PM2.5, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. சரிங்களா, இதுதான் அந்த 8 கேஸஸ். Next, World Meteorological Organization is an intergovernmental organization outside the United Nations family. World Meteorological Organization issues annual 5-year and decadal statement on the status of global climate. So இதுக்கான incorrect answer எதுன்னு கேட்குறாங்க. incorrect வந்து 1 only. WMO வேர்ல்டு மீட்டியோரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்குது, வெளியில் கிடையாது. ஸோ இவங்க வந்து ஆனுவல் 5-year அப்புறம் 10-year ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து குளோபல் கிளைமேட் எப்படி மாறுது அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் 2019 கேட்டிருந்தது. Which article of the Constitution of India safeguards one's right to marry the person of one's choice? So Article 21, right to life and personal liberty தான் வந்து you have the right to marry the person of your choice. ஸோ அது வந்து Article 21. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட் ஆஃப் த டே வந்து ஹவுபரா பஸ்டர்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் வந்து ரெக்கக்னைசஸ் 2 டிஸ்டிங்க் ஸ்பீஷீஸ். ஸோ 2 ஸ்பீஷீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஆஃப்ரிக்காவோட பஸ்டர்ட் ஒன்று, அப்புறம் ஏஷியன் பஸ்டர்ட் ஒன்று. ஸோ இந்த ஹவுபரா பஸ்டர்டு வந்து UAE ராயல்ஸ் வந்து பாகிஸ்தானில் ஹண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் தான் வருஷம் வந்து இந்த ஏஷியன் ஹவுபரா பஸ்டர்டை வந்து லைக் ஹண்ட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணுவாங்க. So why does Pakistan allow Arab royalty to hunt the Houbra bustard? How many Houbra bustards they hunt? Why is the Houbra hunted in the Pakistan? What is the Houbra bustard? ரொம்ப முக்கியம், அழகாக இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. பட் இது கொஞ்சம் கிளியராக இல்லை. நீங்கள் இந்த பேப்பரில் கிளியராக வச்சுருந்தீங்க அப்படின்னா Jan 15 நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், இல்லை இதுவே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் ஆஃப் த ஏஷியன் ஹவுபரா பஸ்டர்ட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ நார்த் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து அக்ராஸ் சென்ட்ரல் ஏஷியா வரும், அப்புறம் மிடில் ஈஸ்ட் ஏஷியா போகும், அண்ட் அரேபியன் பெனின்சுலா வரைக்குமே வந்து ரீச் ஆகும். சினாய் டெசர்ட், ஈஜிப்டில் சினாய் பெனின்சுலா இருக்குல்ல, அங்கே வரைக்கும். ஸோ ஆஃப்டர் ப்ரீடிங் இன் த ஸ்ப்ரிங் த ஏஷியன் பஸ்டர்ட்ஸ் மைக்ரேட் சவுத் டு ஸ்பெண்ட் த வின்டர் இன் பாகிஸ்தான். ஸோ இவங்க வந்து அப்படியே கீழே பாகிஸ்தான் வரைக்கும் வின்டர் வந்து கழிக்கணும்னு சொல்லி வருவாங்க. த அரேபியன் பெனின்சுலா அண்ட் நியர்பை சவுத் வெஸ்ட் ஏஷியாவும் வந்து போவாங்க. ஸோ Arab royals hunt the bird as a sport and also because its meat is believed to be an அப்ரோடிசியாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ரோடிசியாக்னா அந்த செக்ஷுவல் உணர்வுகளை வந்து கூட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சைனாவும் அதை தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. இப்போது வெஸ்ட் ஏஷியாலையும் அதான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹவுபரா பஸ்டர்ட். ஸோ டோட்டலாக 2 இடத்துல இருக்குது, ஆஃப்ரிக்கா, நார்த் ஆஃப்ரிக்காவில் அண்ட் ஏஷியாவில். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் வந்து நம்மள்ட்ட நிறைய கோர்சஸ் போயிட்டு பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ். ஸோ இன்கேஸ் இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. கோர்சஸ் எல்லாம் டீட்டெயில்டாக வேர்ட் பை வேர்ட், புக் பை புக் வந்து போகும். உங்களோட NCERT புக்லேருந்து பேசிக் புக்ஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.